பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். போதும். 54வது வசனம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்ததான இந்த 2 வசனங்களிலிருந்து 2 வார்த்தையை நாம் கவனத்தில் எடுக்க அன்பாய் கேட்கிறேன். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் வந்தார். 54வது வசனத்துல இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு அவர் திரும்பி வந்தார். சொல்லுங்க, திரும்பி வந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு செய்ததான அற்புதங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்த நாட்கள்ல அநேக அற்புதங்களை அவர் செய்தார். எந்தெந்த இடங்களெல்லாம் அவர் ஊழியம் செய்தாரோ, எந்தெந்த இடங்களெல்லாம் அவர் பிரயாணப்பட்டு போனாரோ, எங்கெல்லாம் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்களோ அங்கெல்லாம் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்வோமா? ஆமென். வீட்டிலே ஆண்டவருடைய அற்புதம் வெளிப்பட்டது, கடற்கரையிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது, மலைகளிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், கல்லறைகளிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், கடற்கரை ஓரங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இப்படி ஆண்டவர் செய்ததான ஏராள அற்புதங்கள் 4 சுவிசேஷங்களிலும் தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி சொல்லப்பட்ட அற்புதங்களிலே 2 அற்புதங்கள் மாத்திரம் முதலாம் அற்புதம், 2ஆம் அற்புதம் என்று ஆண்டவர் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏராள அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும், ஏராள நன்மைகளை ஜனங்களுக்கு செய்தாலும், கானா ஊரிலே அவர் செய்ததான அற்புதங்கள், கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இது அவர் செய்த முதலாம் அற்புதம் என்று யோவான் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவ்விதமாக இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். இங்கே மறுபடியும் ஆண்டவர் கானாவுக்கு வந்தார், அல்லது மறுபடியும் இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். திரும்பி வந்த இயேசு 2ஆம் அற்புதத்தை கானாவுரை செய்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இந்த காலவெல்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆராதனை வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு மறுபடியும் வர வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இயேசு திரும்பி வர வேண்டும். இயேசு மறுபடியும் வந்தார். இயேசு திரும்பி வரும்போது 2வது அற்புதம் நடக்கும். இன்னும் ஓர் அற்புதம் நடக்கும். கானாவூரிலே செய்த அற்புதத்திலே ஆண்டவர் எண்ணிக்கையை அல்லது வரிசை எண்ணை குறித்து எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். ஏற்கனவே ஒரு அற்புதம் கானாவூரில் நடந்தது, மறுபடியும் ஒரு அற்புதம் நடந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இந்த காலவெல்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா? பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் யூதேயாவில் அற்புதம் செய்திருக்கிறார், சமாரியாவில் அற்புதம் செய்திருக்கிறார், எருசலேமில் அற்புதம் செய்திருக்கிறார், எல்லா இடங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா இந்த கானாவூர்ல அல்லது கலிலேயாவில் உள்ள கானாவூர்ல செய்த அற்புதத்தை மாத்திரம் முதலாம் அற்புதம், 2ஆம் அற்புதம், மேலும் ஒரு அற்புதம். இந்த காலத்துல உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் மற்றவர்களுக்கு மற்ற இடங்களிலே, மற்ற சபைகளிலே, மற்ற தேசங்களிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் ஓர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவான். ஒருவேளை இந்த கலிலேயாவில் உள்ளதான ஜனங்கள் அல்லது இந்த கானாவில் உள்ளதான ஜனங்கள் அவன் மற்ற இடங்களில் நடக்கிற அற்புதங்கள் அவர்கள் கேள்விப்படும் போது அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அதற்கு ஒரு வசனம் இருக்குது. யோவான் 4வது அதிகாரத்துல 43, 44, 45 வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையில் அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எருசலேமிலே அவர் செய்ததை கலிலேயர்கள் பார்த்தார்கள். ஆக எருசலேமில் நடந்த ஒரு அற்புதம் எங்கள் ஊரில் நடைபெறாதா? எருசலேமில் நடைபெற்ற அற்புதங்களை போல எங்கள் கிராமங்களில் இன்னும் நடைபெறாதா என்கிற ஏக்கம் ஒருவேளை அந்த கலிலேயருக்குள்ள இருந்திருக்கலாம். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இன்னொருவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்த்த உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், அவன் வார்த்தைகளை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அற்புதத்தை கண்டு என் வாழ்க்கையிலும் இதை போல் ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று நீங்கள் ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்னொரு குடும்பத்தில் நடைபெற்றதான அற்புதங்களை பார்த்து
பார்த்து ஆண்டவரே என் குடும்பத்தில் இதை போல ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்னொரு ஊரில் நடைபெற்றதான் அற்புதத்தை பார்த்து ஆண்டவரே எங்கள் ஊரிலும் என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த காலையில் இயேசு மறுபடியும் வந்து அற்புதத்தை செய்ய போதுமானவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்னும் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்னும் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அற்புதங்களோடு கூட இன்னும் ஒரு அற்புதம். கலிலேயாவிலே இயேசு இரண்டாம் அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுமா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கைக்கு சொல்லுங்க, இன்னும் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார் சொல்லுங்க. இன்னும் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார். இன்னும் ஒரு அற்புதம் நடக்கும் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அவர் செய்த இரண்டாம் அற்புதம் இது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் ஒரு அற்புதத்தை செய்து உங்க வாழ்க்கையில மகிமைப்பட போதுமானவர். இன்னும் ஒரு வார்த்தை கூட அதுல இருக்கிறது. இவ்விதமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று முதலாம் அற்புதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கானா ஊர்ல தண்ணீர் திராட்சரசமாய் மாறின போது இவ்விதமாய் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த காலங்களில் மறுபடியும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுமா. இங்கே நடந்த இரண்டாம் அற்புதம் யாருடைய வாழ்க்கையில் நடந்தது? ஒரு கல்யாண வீட்டிலா அல்லது ஒரு திரள் கூட்டத்தின் மத்தியிலா? இல்ல. இந்த இரண்டாம் அற்புதம் யாருடைய வீட்டில் நடந்தது என்று சொன்னால் 47 இருந்து 53 வசனம் வரைக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு ராஜாவின் மனுஷரில் ஒருவனாக இருந்த அரண்மனையில் அல்லது ராஜாவின் அரண்மனையில் வேலை பார்த்த ஒருவனுடைய மகனுக்கு சுகம் கிடைத்தது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். அற்புதம் நடந்தது ஒரு மனிதனுடைய குடும்பத்தில். நன்றாய் கவனிங்க. அற்புதம் நடந்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். ஆனால் அற்புதம் சொல்லப்பட்டதோ கலிலேயாவில் அற்புதம் நடந்தது. ஆமென் சொல்லுமா. உங்க வாழ்க்கையில் நடைபெறுகிற அற்புதம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதான வல்லமை, உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதான மகிமை, அது உங்களோடு கூட நின்று விடாது. அது உங்க பட்டணம் முழுவதும் பரவும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதான வல்லமைகள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்துகிற அற்புதங்கள் அது நமக்கு அல்ல. நாம் குடியிருக்கிற இந்த சுற்று வட்டார பட்டணத்திலும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுமா. இன்னும் ஒரு அற்புதம் நடக்கும். இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். அவர் தமது மகிமையை கலிலேயாவில் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தமது மகிமையை வெளிப்படுத்த இங்க நடந்ததான சில காரியங்கள் இருக்கிறது. இந்த காலத்துல உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுமே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே நம்முடைய வாழ்க்கையில சில அர்ப்பணத்தின் அடிப்படையில் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் செய்ய வேண்டிய சில காரியங்களை அவர் செய்வார். ஆமென் சொல்லுமா. அவன் இங்கே இந்த அற்புதம் நடைபெற்றதற்கு சில காரணங்களை நாம் பார்ப்போம். இந்த காரியங்களை, இந்த அடிப்படை சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையை கை கொள்ளும்போது இன்னும் ஒரு அற்புதம் நடக்கும். இன்னும் ஆண்டவர்களை மகிமைப்படுத்துவார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். பாருங்க, ஆண்டவர் இந்த அற்புதத்தை ஒரு ராஜாவின் மனுஷன் அவனுடைய வீட்டில் செய்தார். ஒரு அரசாங்க ஊழியர் அப்படி வைத்துக் கொள்ளுங்க, ராஜாவின் அரண்மனையில் வேலை பார்த்து ஒரு மனிதனுடைய வீட்டில் நடந்தது. இந்த அற்புதம் அங்க நடைபெற்றதுக்கு முதலாவது காரணம் வசனத்தை வாசிங்க. 47வது வசனத்தை வாசிங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய். போதும், இவன் ராஜாவின் மனுஷன். அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கிறது, ராஜாவின் மனுஷரில் ஒருவனுக்கு மகன், ஒருவனுடைய குமாரன். நீங்கள் இயேசு எருசலேமிலே போய் ஊழியங்களை செய்தார், அவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார், ஜனங்களை சந்தித்தார். மறுபடியும் அவர் கலிலேயாவுக்கு வந்தார். அவர் கலிலேயாவுக்கு வந்தார் என்று அவர் கேள்விப்பட்டு, அந்த வார்த்தையை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏற்கனவே கலிலேயாவில் கானா ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இந்த அற்புதத்தை கண்டிப்பாக இந்த மனிதனும் கேள்விப்பட்டிருப்பான். இவருடைய வாழ்க்கையில இப்போது ஒரு தேவை வந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்திலே ஒரு நிர்பந்தமான நிலைமை. என்ன நிலைமை? தன்னுடைய மகன் சுகமாக வேண்டும். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த மனிதன் இருக்கிறான். ஒரு அற்புதத்திற்காக, ஒரு சுகத்திற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். பல முயற்சிகள் எடுத்திருப்பான், மருத்துவர்களை கண்டிப்பாக பார்த்திருப்பான், வைத்தியர்கள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கும், பலன் இல்லை, மரண அவஸ்தை. அப்படி அந்த மரண அவஸ்தையும் தேவை
வசனத்தை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். இயேசு திரும்பி வந்தார் என்று கேள்விப்பட்டான். அப்படி என்று சொன்னால் அவன் அநேக காரியங்களை செய்து பார்த்து, அநேக மருத்துவங்கள் சிகிச்சைகளை செய்து பார்த்து ஒன்றும் பலன் இல்லை என்று சொல்லி போன போது அவனுடைய எண்ணம் ஆண்டவருக்கு நேராக திரும்பினது. கரங்களை வேதி ஆமென் சொல்லுமா. அவருடைய எண்ணம் கானா ஒரு கல்யாண வீட்டில அற்புதத்தை செய்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அவருடைய சிந்தனை திரும்ப ஆரம்பித்தது. அவர் மறுபடியும் இங்கே வருவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருந்தது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுமா. இந்த காலங்களில் உங்களுக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும். இவன் கேள்விப்பட்டு அவர் இயேசு எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே, கேள்விப்பட்ட போது அப்படி சொன்னா ஒவ்வொரு நாளும் விசாரித்துக் கொண்டு இருந்திருக்க வேண்டும். இயேசு வருவாரா, இயேசு இன்றைக்கு வந்தாரா அல்லது நாளைக்கு வருவாரா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இயேசுவை கண்டிப்பாக இந்த மனிதன் விசாரித்திருப்பான். இயேசுவின் வருகையை அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். இயேசு மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு எப்போது வருவார் என்கிற வார்த்தை அவனுக்குள்ள இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். இந்த காலவேளை நீங்கள் ஆண்டவரை எவ்விதமாய் வாஞ்சிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய காரியங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? ஏதோ எல்லா மனிதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். எங்க எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கே அற்புதம் கண்டிப்பாக நடைபெறும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு மனிதன் சொல்லும்போது ஒரு காரியத்தின் வெற்றி என்பது எடுக்கிற முயற்சியை காட்டிலும் அந்த காரியத்தின் மேல் வைக்கிற ஆர்வத்தில் தான் இருக்கிறது. ஒரு காரியம் வெற்றியா முடியணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் சிறப்பா நடக்கணும்னா நம்ம எடுக்கிற முயற்சியை விட ஆர்வம் அதுல அதிகமாயிருக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நல்ல ஒரு சமையல் செய்ய போறோம், அந்த சமையல் நல்லா வரணும்னு சொன்னா நிறைய முயற்சி எடுக்கிறோம். காலை எழுப்பி என்ன செய்யறோம், பாத்திரத்தை வளர்க்கிறோம், அரிசியை கலவரம் என்னெல்லாம செய்யறோம். அந்த எடுக்கிற முயற்சியை விட அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு நல்லா வரணும்னு சொன்னா அது நம்ம எடுக்கிற முயற்சியை விட நம்முடைய ஆர்வம் தான் அந்த வெற்றியை கொண்டு வரும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். நம்ம ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம், நாம் எடுக்கிற முயற்சியை விட இதுல நமக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிறபடினால ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் மேல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். வெளியூருக்கு போயிருக்கிறதா தகப்பன், வெளியூருக்கு போயிருக்கிறதா ஒரு தாய் எப்போது வருவார்கள் என்று ஒரு பிள்ளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது போல, ஏன் தாய் தகப்பன் வீட்டுக்கு வரும்போது ஏதாயிலும் தனக்கு பிடித்தமானதை வாங்கி வருவார்கள், அல்லது தாயும் தகப்பன் வந்தவுடனே தனக்கு பிடித்தமானதை கேட்கலாம் என்று சொல்லி ஒரு குழந்தை ஆவலோடு தகப்பனை தாயை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது போல நாம் நம்முடைய தகப்பனுக்காக எதிர்பார்க்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். ஆண்டவர் எப்போது என் வாழ்க்கையில் வருவார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்போது அற்புதம் செய்வார். ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவர் மேல, ஆண்டவர் கிடைத்த காரியம் மேல ஒரு ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த காலங்களில் ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சையை நாம் அதிகமாக்குவோம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே தாகமாய் இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில தேவனே என் ஆத்துமா உண்மை தேடுகிறது. ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் மேல ஆர்வம் வேண்டும். இன்னைக்கு உலக காரியங்களை பாருங்க, ஜனங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. டிவில எத்தனை மணிக்கு சீரியல் போடுறாங்க, சீரியல் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் ரபிக்கு தெரியாதா? நான் டியூஷனுக்கு போயிடும் பாஸ்டர், நீங்க இப்படி கேட்ட சொல்ல மாட்டீங்க. 7 மணிக்கு சீரியல் போடுறோம் அப்படின்னு சொன்னா 6:55க்கு அட்டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா கடந்த வாரம் தொடர்ச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பாஸ்டர் நீங்க கரெக்டா சொல்றீங்க, எங்க வீட்டுல டிவியே இல்லை, உங்க அனுபவத்தை தான் நான் சொல்றேன். போன வாரம் தொடர்ச்சிய அப்படியே ஒரு ஆர்வம், அவன் நடிச்சுட்டு போயிடுறாங்க, அவன் நடிச்சுட்டு காசை பார்த்து அதில் அழிந்து போகக்கூடியது. உலக காரியங்கள் எவ்வளவு ஆர்வம், யார் கூப்பிட்டாலும் காது கேட்காது, அப்படியே உட்கார்ந்து இருக்குது. அந்த குக்கர் வெடிச்சு செதறினாலும் பிரச்சனை இல்ல, காயத்ரி என்ன ஆனா அப்படின்னு பேர் இருக்கா தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படிதான் பேர் வச்சிருப்பாங்க. உண்டா? ஓ சோனுகா, சோனுகிட்ட கேட்டா தெரியும். பாருங்க, இனி குழப்பம் வந்துடும். நான் இல்ல, எங்க அம்மா அப்பா அம்மா ஒழுங்க, இன்னையோட எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியிருக்கு. உலக காரியங்கள் மேல் இருக்கிற ஆர்வம்.
பாருங்க, ஒரு காரியத்தை எவ்வளவு எதிர்பார்ப்பு. ஒரு ஆள் 10,000 ரூபாய் கொண்டு தாரம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு எதிர்பார்ப்பு. 10 மணிக்கு வராங்கன்னா 9:40 போய் உட்காந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் வருவாரா வர்ற பஸ்னா அவர் வர்ற பஸ் மாதிரியே தெரியும், வர்ற வண்டினா அவர் வண்டி மாதிரியே தெரியும். அவன் போட்டுக்க ட்ரெஸ் அவர் போட்டுக்க ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். ஆனா அவர் 10 மணிக்கு வரணும், 11 மணிக்கு வருவாரு. அப்படின்னா அதுலயே நிற்போம். ஏன் 10,000 ரூபாய் வருது? என்ன கவனிங்க, இன்னைக்கு உலக காரியங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்பு, எவ்வளவு வாஞ்ச, எவ்வளவு ஆர்வத்தோடு கூட இருக்கும். ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள நம்முடைய ஆர்வத்தை காண்பிப்போம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆராதனைக்கு போறோமா, அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். பைபிள் வாசிக்கிறோமா, அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். ஜெபிக்கிறோமா, அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். தேவனை தேடுகிறதுல ஒரு ஆர்வம் வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த மனிதன் கேள்விப்பட்ட போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாருங்க, அவன் கேள்விப்பட்டதோடு கூட நின்று விடாமல் அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவரிடத்திற்கு போய். எங்க போனானா? ஆண்டவர் எங்க இருக்கிறார் அங்க போனான். இவன் ராஜாவின் மனுஷர், இவன் ராஜ அரண்மனையில வேலை செய்கிறவன், உயர்ந்த பதவியில் இருக்கிறவன். இவன் நினைத்திருந்தால் வேலை ஆட்களை அனுப்பி விட்டிருக்கலாம். நீங்கள் போய் ஆண்டவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இருக்கலாம். அல்லது ஆண்டவரிடத்தில் போய் செய்தியை சொல்லி ஜெபிக்க சொல்லுங்கள் என்று சொல்லி வேலை ஆட்களை அனுப்பி இருக்கலாம். ஆனால் இவன் தான் ராஜாவின் மனுஷனாக இருந்தாலும், நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும், நல்ல ஒரு பதவி இருந்தாலும், அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் இறங்கி இயேசு இருக்கிற இடத்துக்கு அவரை தேடி போனான். கரங்களை ஆமென் சொல்லுமா. தன்னை நிலைமையிலிருந்து தன்னை இறக்கினான். தான் இருக்கிற பொசிஷன்ல அவன் ஒரு ஸ்டெப் டவுன், தன்னை தாழ்த்தி தன்னை நிலைமையிலிருந்து நான் பெரியவன், நான் சொல்ல நடக்க அந்த ஒரு பெருமை இல்லாதபடிக்கு அவன் தன்னை தாழ்த்தி அவர் இருக்கிற இடத்திற்கு போனான். கரங்களை ஆமென் சொல்லுமா. அற்புதம் நடந்தது. அற்புதம் எங்கே நடக்கும்? ஆர்வம் இருக்கிற இடத்திலே அற்புதம் நடக்கும். அவர் எங்கே செய்வார்? தாழ்மை உள்ள இடத்துல தேவ மகிமையை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்துவோம், சமூகத்தில் பெருமையாக்குவோம். நமக்குள்ள 1000 திறமைகள் இருக்கலாம், நமக்குள்ள 1000 தாழ்ந்துகள் இருக்கலாம், மேன்மையாக சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கலாம். அந்த ஆண்டவர் சமூகத்தில் வந்து நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுவோம். ஆமென். நான் ஒன்றுமில்லை, நத்திங்லா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ உலகத்துல எவ்வளவோ ஞானம் பெருகி இருக்கிறது, கடைசி காலத்துல அறிவு பெருத்து போகும். எவ்வளவோ அறிவு பெருத்து போகும். வட துருவத்தில் இருக்கிறவன் தென் துருவத்தில் இருக்கிறவன் முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானங்கள் வளர்ந்து போய்விட்டது. இன்னும் போக 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 இன்னும் பயங்கரமான காலத்தில் இருக்கிற வேதத்தில் சொன்னதான அத்தனை காரியம் எழுத்தின் பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அவன் சொல்லி இருக்கிற காரியங்கள் அப்படியே நடக்கிறது. வெளிப்படுத்த சொல்லி இருக்கிற காரியங்கள் ரகசியமாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். மிருகம், ஒரு ஸ்திரீ தன் குழந்தையை கையில் வைத்திருந்தால் சமுத்திரம் விளிம்பி போட்டது, ஒரு சிறுத்தை வந்தது. இதெல்லாம் அப்படியே எழுத்து பிரகாரம் அல்ல. சிறுத்தை அங்க சிறுத்தை கிடையாது, ஸ்திரீ சொன்ன ஸ்திரீ கிடையாது, மிருகம் சொன்ன மிருகம் கிடையாது. அது அத்தனையும் ரகசியம், அது அத்தனையும் மறைபொருளாய் ஆண்டவர் உள்ள சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிறார். அந்த மிருகம் என்று சொல்வது வரக்கூடிய அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு அடையாளம். அது பேசும் என்று சொல்வது அந்த அந்த கிறிஸ்து முழு உலகத்தையும் ஒரே இடத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ணுவான். வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரே பணம் ஒரே நாணயம் என்று சொல்லி முழு உலகத்துக்கு இருக்கும். ஒரே பணம் ஒரே நாணயம். இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல பயன்படுத்தக்கூடிய ரூபாய அமெரிக்காவில் போய் பயன்படுத்த முடியாது. அங்க போனா அதை டாலரா மாத்தணும். அங்க அமெரிக்காவில் இருக்கிற டாலரை இந்தியாவில் வந்து பயன்படுத்த முடியாது. இங்க வந்து அது ரூபாயா மாறணும். ஈரோன்னு ஒரு நாணயம் வந்திருக்குது, ஈரோன்னு ஒரு பணம் வந்திருக்குது. அந்த பணத்தை இப்போ 10 உலக நாடுகள், நான் சொல்றது சரியாக தான், கிட்டத்தட்ட 10 உலக நாடுகள் யூரோ பணத்தை அங்கீகரிக்குது. அந்த 10 உலக நாடுகள்ல அந்த பணத்தை செலவு பண்ணலாம். நம்ம பணத்தை கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் கொடுக்க முடியாது, ஸ்ரீலங்கா பணத்தை கொண்டு சிங்கப்பூர்ல கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த நாட்டு பணமா மாறணும். ஆனா ஈரோ என்கிறதான ஒரு பணம் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர்ல பண மதிப்பு போடும்போது அந்த ஈரோக்குரிய மதிப்பு போட்டிருக்கும். இந்த பணம் 10 நாடுகள்ல இந்த கூட்டமைப்போடு எந்த நாடுகள்லாம் சேருதோ அத்தனை நாடுகளையும் அந்த பணத்தை மாற்றிக் கொள்ளலாம். ஈரோவா இந்தியாவிலையும் பயன்படுத்தலாம், சிங்கப்பூர்லையும் பயன்படுத்தலாம், சீனாவிலையும் பயன்படுத்தலாம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பு. இப்படி முழு உலக நாடுக்கும் ஒரே பணம் வரப்போகுது. அது ஈரோவோ இனவோ இருக்கலாம், முழு உலக நாடுக்கு அந்த சேர்த்துனா ஒரே பணம். அத்தனையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அத்தனை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கும். சபை தன்னை தாழ்த்தி தேவனுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிற காரியங்கள் பொய்யான காரியங்கள் அல்ல, கட்டுக்கதைகள் எழுதி வைக்கவில்லை, எங்கேயோ நடந்ததை கேட்டுவிட்டு போவதற்காக எழுதி வைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான்.
அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மில் மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. நம்மை தாழ்த்துவோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுவோம். தாவீது பாருங்க, ஒவ்வொரு சங்கீதத்திலும் அவன் சொல்ல, நான் உமது அடியே, நான் உமது அடியே, நான் உமது அடியே, நான் உமது அடியே. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் நண்பன், என் சிநேகிதனாகி ஆபிரகாம் என்று சொல்லி. அவ்வளவு நண்பனை போல ஆண்டவரும் ஆபிரகாமும் பழகின போதும் சோதோம் கொமோராவுக்காக ஜெபிக்கும் போது ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறான். தூளும் சாம்பலுமாகிய அடியே. ஆமென் சொல்லுவான். சராக்கு எப்போ ஆண்டவரே தூள் ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே. அப்படி அல்ல, சும்மா தூளும் குப்பைன்னு சொல்லுகிறது இல்ல, உள்ள தாழ்த்தணும். இது எதுக்கு நம்ம தூளும் குப்பைன்னு சொல்றது? ஆண்டவருக்கு எஸ்கேப் ஆகுற ஆண்டவரே, என்னால ஒண்ணும் முடியாத ஆண்டவரே, என்ன எதுவுமே செய்ய சொல்லாதீங்க ஆண்டவரே. அப்படி இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவான். நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். ஆண்டவருக்கும்பாக நான் ஒன்றுமில்லை, நம்முடைய திறமை ஒன்றுமில்லை, தாழ்ந்துகள் ஒன்றுமில்லை. தாழ்த்த 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 இன்னும் ஒரு அற்புதம் நடக்கும். தாழ்த்த 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 இன்னும் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இவ்விதமாய் ஆண்டவர் இரண்டாம் அற்புதத்தை செய்தார். கானாவிலுள்ள கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் அதே கலிலேயாவிலே மறுபடியும் ஒரு அற்புதத்தை செய்ததற்கு காரணம், ராஜாவின் மனுஷன் தன் ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்தான். தன்னை தாழ்த்தினான். அவருடைய தேவர்களே, நம்மை தாழ்த்துகிற அனுபவம் வேண்டும். நம்ம மேன்மைப்பட ஒன்றுமே இல்லை. முதலாவது பாருங்க, அவனுக்குள்ள ஒரு ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு. இரண்டாவது, அந்த ராஜாவின் மனுஷன் தன்னை தாழ்த்தினான். மூன்றாவது பாருங்க, அங்க அற்புதம் நடந்ததுக்கு காரணம் 50வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எங்க அற்புதம் நடக்கும்? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பினா அற்புதம் நடக்கும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க. உங்க பக்கத்துல இயேசு சொன்ன வார்த்தையை நம்புங்கன்னு சொல்லுங்க. இயேசு சொன்ன வார்த்தையை நம்புங்க. நல்ல தெளிவா, இயேசு, நீங்க மனுஷன் வார்த்தையே நான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ராத்திரியில குறிகாரம் வருவான், கொடங்கி முக்காடை போட்டுக்கிட்டு இருக்கிற சாரத்தெல்லாம் அள்ளி தலையோடு போட்டுட்டு குறுகுறுன்னு அடிச்சுட்டு எதுக்கா சொல்லிட்டு போயிடுவான். காலையில வீட்டுல உள்ள ஆள்லாம் பயந்துரும். காலையில வீட்டுல உள்ள ஆள்னா, ஐயே நைட் அப்படி சொல்லிட்டானே, சொன்னது யாரு? உங்களை சொல்லலையோ? சொல்லாத வரைக்கும் நல்லது. ஒரு மனுஷன் ஒரு கிளியை தூக்கி கூட்டுக்குள்ள அடைச்சிட்டு வருவான். அது கிளி பாவம், என்ன எப்படா வெளியே விடுவீங்க, நான் போகணும்னு சொல்லிட்டு அது உள்ள கத்திரி கீக்கிட்டு அவன்கிட்ட போய் நிக்குது. கிளியே பச்சை கிளியே, கையை பார்க்கலையே, அது போன்ற 2 நெல்லு காசுப்பட்டு எவன் கையா கிடைச்சதா அதுக்கு 2 நெல்லு கிடைக்கும். இல்லைன்னா அந்த கூண்டுக்குள்ளே தான் கிடக்கணும். அது அந்த 2 நெல்லு காசுப்பட்டு 2 சீட்டு தூக்கி போட்டு ஓடிடும். அதை எடுத்து வச்சு சொல்லுவான், உங்களுக்கு இவர் வந்திருக்கிறார், அவர் வந்திருக்கிறார், பாதாளம் வந்திருக்குது, இருட்டு வந்திருக்குது, வெளிச்சம் வந்திருக்குது. வெளிச்சம் வந்திருக்குன்னா அடியே எங்க பக்கத்துல தங்கி இருக்கிற ஆகிட்ட கேட்டேன், நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது ஒரு குத்துமதிப்பா தான் சார் சொல்லுவோம். மனுஷன் வார்த்தை குத்துமதிப்பா தான் இருக்கும். அதை இன்னைக்கு மனுஷன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். இன்னைக்கு நீங்க யாருடைய வார்த்தையை நம்பி இருக்கீங்க? நீங்க யாருடைய வார்த்தையை நம்பி கொண்டு இருக்கீங்க? மனுஷன் இன்னைக்கு செய்வான்மா நடக்குதா, நான் சொல்லவே இல்லை அப்படின்றான். மனுஷன வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நீ சொல்றத தண்ணியில தான் எழுதணும். எப்படி நீ சொல்றத? ஆனா யோபுங்கிற பக்தன் ஒருத்தன் தான் சொல்லிருக்கேன், நான் இப்போது சொல்லுகிற வார்த்தையை நான் ஊழியை கொண்டு என்ன செய்யுங்க, ஈயத்துல எழுதி வைங்க. அவன் யோபு இருக்கிற நாட்கள் ஈயத்துல தான் எழுதியிருக்காங்க. அழியாத ஒரு எழுத்தா எழுதி வைங்க. என்னது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அதனால தேவர்களே, ஆண்டவர் மேல நம்பிக்கை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை. அவன் பாதி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல ஜனங்கள் அவன் காதால அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. அதை விட மேலான ஒரு பாக்கியம் சாக்கியம் ஆண்டவர் எழுத்து வடிவமாக அவன் தேவனுடைய வார்த்தையை நம்ம கையில தந்திருக்கிறார். கரங்களை ஏற்றி ஆமென் சொல்லுமா. அவங்க கேட்டது ஒருவேளை கேட்டுட்டு ஒரு நேரம் மறந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் அவன் தினந்தோறும் அதிகாலையிலும் ரக்காலத்திலும் தியானிக்கக்கூடிய நல்ல ஒரு அனுபவத்திற்கு வேதத்தை கர்த்தர் கையில தந்திருக்கிறார். ஆமென். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சாதான் ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வரும். நல்ல ஒரு
நம்பி போனான். ஆமென். இன்னைக்கு நீங்க எதுக்கு இங்க ஆராதனைக்கு வந்திருக்கோம்? நம்ம எல்லாம் எதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? வனாந்தரத்தில் யாரை பார்க்க போனீர்கள்? நாங்கள் யோவான் ஸ்நானனை பார்க்க போனோம். அதுக்காக போனீங்க வந்துருக்கீங்க? நாங்கள் பாஸ்டரை பார்க்க வந்திருக்கிறோம், நாங்க பாஸ்டர் அம்மாவை பார்க்க வந்திருக்கிறோம், நாங்க பக்கத்துல இருக்கிற அக்காவை பார்க்க வந்திருக்கிறோம், எங்க மனைவியை பார்க்க வந்திருக்கோம். அதுக்காக வந்திருக்கோம் இல்ல. நல்ல சர்ச்சை நல்லா அழகா இருக்குது, அதான் ஆண்டோட வார்த்தைக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? அந்த வார்த்தை தான் நம்ம நடத்து. ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை நம்ம அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனோம். நீங்க பிரசங்கிக்கப்படும் போது சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்புங்க. வேதத்துல வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிற வார்த்தைகளை நம்புங்க. இந்த வார்த்தைகள் தான் நம்மை வாழ வைக்கும். ஆமென். அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவர்கள். அற்புதம் நடக்கணுமா? ஆண்டோட வார்த்தை நம்பணும். ராத்திரி ஃபுல்லா மழைய போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. காலைல ஆண்டவர் சொல்ற, நீ போடுப்பா. புதுசு வலை கிடையாது, புதிய கடல் கிடையாது, புதிய அனுபவம் கிடையாது. ராத்திரி ஃபுல்லா பிரயாசப்பட்டு அதே இடத்துல ஆண்டவர் சொல்ற, கொண்டு வலைய போடு. பேதுரு சொல்றான், ஐயரே சொல்லுங்க, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படல. ஆகினும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். கரங்களை ஞாபகம் சொல்லுவாங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், ராத்திரி முழுவதும் ஒன்று கிடைக்கல, ராத்திரி முழுவதும் நம்முடைய முயற்சியினால தோற்று போன காரியங்கள இந்த காலையில ஆண்டவர் சொல்றான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்று பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே இன்றிலிருந்து உம்முடைய வார்த்தையின்படியே நான் நடப்பேன். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பேன். ஆண்டவரே நீர் காட்டுகிற பாதையில நான் நடப்பேன். நீர் எனக்கு கற்றுத் தந்திருக்கிற இந்த சத்திய வசன பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுமா. வீட்டுல ஆண்டவருடைய வார்த்தை இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை இருக்கட்டும். இரவு பகலும் வாசிங்க. வாசிக்கிறதோடு அல்ல, அதை தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிங்க. எவ்வளவு பைபிள் வாசிக்க முடியுமோ அவ்வளவு வேத வசனத்தை வாசிங்க. ஜபராஜ் வீட்டுல அந்த ஐயா வசனத்தை சொல்லும் போது எனக்கு அது சைக்கிள் நமக்கு உள்ள வசனம் தெரியும் தான், ஆனா இப்படி சொல்லுங்கன்னு சொன்னா கொஞ்சம் திணறதான் செய்வோம். எத்தனையோ வசனங்கள் மனப்பாடமா தெரியும், எத்தனையோ வசனங்கள் அவன் நமக்கு தெரிந்தாலும் அவரு அந்த ஐயா அந்த சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லுவது, ஆண்டவரே இன்னும் வேத வசனத்தை எனக்குள்ள நான் இன்னும் ஏத்தணும் ஆண்டவரே, இன்னும் நான் மனப்பாடம் பண்ண ஆண்டவரே, இன்னொரு சேமிக்கணும் ஆண்டவரே. எனக்கு ஞாபகம் சொல்லுமா, உண்மையில சின்ன வயசுல ஏன் பிள்ளைகள் வசனம் சொல்றோம், இந்த வசனங்கள் ஒரு காலத்துல அது ஆசீர்வாதமாக இருக்கும். நானே எங்க பாசுக்கு அடிக்கு பயந்து சண்டே ஸ்கூல் வந்தாலும் எங்க பாசு வசனம் கேட்பாங்க. இந்த வாரம் சொன்னா வசனம் சொல்லிடுவேன், போன வாரம் வசனம் சொல்லு, அப்படியே கடை எப்படி சொல்லுவோம், உடனே அட்டி விடும். உடனே அடுத்த வாரம் கொஞ்சம் சுதாரிச்சிருவேன். இந்த வாரம் வசனம் படிச்சு போன வாரம் வசனம் படிச்சிருப்பேன். எங்க பாஸ் எப்படின்னா அடி குடுக்குன்னு நினைச்சாலும் அடி கண்டிப்பா விழுந்து ஆகணும். போன வாரம் வசனத்தை சொல்லுவாங்க, தெரியாது அடி. எங்க பாஸ்வோட நான் கொஞ்சம் விவரமா இருக்கணும்னு என்ன செய்யறது, ஜனவரியில இருந்து டிசம்பர் மாதத்துல பாஸ் வந்து கேட்டாலும் 52 வாரத்தோட 52 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வசனம் சொல்லு, அந்த வசனம் சொல்லு, பாசுக்கு தெரிஞ்சிடும். இவன் எல்லா வசனத்தை என்ன செஞ்சுட்டான், படிச்சு இவன் வசனத்தை கேட்க கூடாது, வேற ஏதாச்சும் கேட்போம். நல்லா அடிக்கு பயந்து வசனத்தை மனப்பாடம் பண்ணு. எங்க அம்மாவுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. என் பாசு பிரசங்கத்துல சொல்லுவாங்க, வசனம் வாசிக்க தெரியல உங்க பிள்ளைகளை வாசிக்க வைங்க, பைபிள் வாசித்தா தான் சாப்பாடுன்னு சொல்லுங்க. அவன் சாப்பாட்டுக்காக எங்க அம்மா பக்கத்துல வந்து பைபிள் வாசிக்கும். 2 அதிகாரம் வாசித்தா சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அப்படியா, அப்படி எனக்கு சாப்பாடே வேண்டாம். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. என்ன சொல்றேன், வசனத்தை வாசிங்க. ஆமென். தடுத்திருக்க சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதுகள் வசனத்தை வாசிக்க எல்லாரும் வாசிங்க. ஒருவேளை உங்களுக்கு வசனத்தை வாசிக்க தெரியணும், உங்க பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. இப்ப நல்ல சீடி எல்லாம் இருக்குது, பிரசங்க சீடி வாங்கி போட்டு கேட்காதீங்க. வசனத்தை வாசிக்கக்கூடிய வசனமா மட்டும் வந்துகிட்டே இருக்கும். வசனத்தை வாசித்து அவன் அப்படியே தியானம் பண்ணுங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்லுவான். ஒரு வார்த்தைப்படியே ஒரு அடியே நன்றாக நடத்தினேன். ஆர்வம் இருக்கிற இடத்துல, எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஆராதனைக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு வரணும். ஜெபிக்க மனதால் படும்போது ஆண்டவர் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவரிடத்தில் இறங்கி வரணும். நம் நிலைமை விட்டு நம்மை காட்டி இறங்கி வரணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். ஆமென் சொல்லுவான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். 4வதாக அங்க அற்புதம் நடந்ததற்கு இன்னொரு ரகசியத்தை பாருங்க. 51, 52 வசனத்தை வாசிங்க.
விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். நல்லா கவனிங்க. இப்ப இயேசு சொல்றார், நீ போ, அவன் பிழைத்திருக்கிறான். அவ்வளவுதான் சொல்லிருக்க, நீ போகலாம். இப்ப இந்த வார்த்தையை நம்பி போகிறான். எதிரிலே அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் வராங்க, வந்து சொல்றாங்க, உங்களுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பிழைச்சிட்டானா ரொம்ப சந்தோஷம், வாங்க எல்லாம் வீட்டுக்கு ஓடிக்கொண்டு சொல்லி எல்லாம் ஓடிப்போம். இந்த மனுஷன் அப்படி செய்யல. பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் கேட்டதான, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று? எப்போ அவனுக்கு சுகம் கிடைத்தது? மகன் பிழைத்திருக்கு இரண்டாவது எப்போ கிடைத்தது? அப்ப சொல்றாங்க, நேற்று 7ஆம் மணி நேரத்தில். உடனே அங்க பாருங்க 53ஆம் வசனத்துல, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து. எப்ப சுகம் பெற்றான்? நேற்று 7ஆம் மணி நேரத்தில். உடனே அவனுடைய நினைவு எங்க போகுது? நேற்று ஒரு நாள் கழிச்சுதான் செய்தி வருது. ஒரு நாள் கழிச்சு அப்ப அவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அந்த இடத்துல பாருங்க, இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று அறிந்து. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திரும்ப நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாம். அவர் சொன்னதை திரும்ப நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். அந்த இடத்துல யாருக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாது. இப்ப பாருங்க, இவன் இயேசு சொன்ன மணி நேரம் அதுதான் என்று அறிந்து அவனும் அவ்வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இவனுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி அவன் வீட்டாருக்குள்ள போனது? இவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அவன் வீட்டாருக்குள்ள போனது. அவன் மட்டும் விசுவாசிக்கல, அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார் என்று சொன்னால், நேற்று அங்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை கண்டிப்பாக தன் வீட்டார் அனைவரோடு கூட இவன் பகிர்ந்து கொண்டிருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன நடந்தது? நான் போனேன், ஆண்டோட பேசினேன், மரண அவஸ்தையா இருக்கிறான். அப்போ சொல்றது, ஆண்டவர் பேசி சொன்னார், நீ போகலாம் என்று சொன்னார். அதை தான் நான் நம்பி வந்தேன். எப்போ ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னாரோ அப்பவுமே இங்க சுகம் நடந்திருக்குது. உடனே மனைவி, ஆமாங்க, பிள்ளைனா சொல்லிருப்பாங்க, ஆமாப்பா நான் மணியை பார்த்துட்டே இருந்தேன், 7 மணி அடிக்கும் போது எனக்கு சுகம் கிடைச்சது, ஆமா அப்படின்னு சொல்லி குடும்பமா என்ன செஞ்சாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா, கலிலேயாவிலே இயேசு செய்த 2ஆம் அற்புதம். அந்த 2ஆம் அற்புதம் மறுபடியும் ஒரு அற்புதம் நடந்ததற்கு காரணம், தான் அனுபவித்த தேவ கிருபையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ததான, கர்த்தர் சொன்னதான வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுமா? இயேசு உங்களுக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ததான கிரியைகளை மற்ற ஜனங்கள் அறியும்படியாய் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்போது அநேகர் தேவனை விசுவாசிக்க முடியும், அல்லது எப்போது இன்னொரு அற்புதம் நடக்கும், எப்போது கலிலேயாவில் உள்ள அந்த கானாவுக்கு இன்னொரு பெயரை ஆண்டவர் கொடுக்க முடியும் சொன்னா, நமக்குள்ளே செய்யப்படுகிற சொல்லப்படுகிற வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். ரட்சிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். அற்புதத்தை மற்றவர்களோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? பாருங்க, மார்க்கு 5ஆம் அதிகாரத்துல லேகியோன் பிசாசு பிடித்தவன் மனிதன், பிசாசுகள் எல்லாம் நீங்கி அவன் இயேசுவோடு கூட வருவதற்கு போவதற்கு அவன் ஆயத்தப்படுகிறான். ஆண்டவரே நானும் ஓடு வருகிறேன் என்று அவன் படகுல ஏறும்போது ஆண்டவர் அவனுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை, நீ என் கூட வர வேண்டாம், நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்த எல்லாவற்றையும் உன் வீட்டார் அனைவருக்கும் அறிவி. ஆண்டவர் உனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல். உடனே அவன் இறங்கி ஆண்டவர் தனக்கு செய்ததை தெக்கப்போலி நாடு எங்கும் சொன்னான். ஆண்டவர் சொன்ன வீட்டார் அனைவருக்கும் சொல்லுன்னு சொன்னாரு. இவன் தெக்கப்போலி நாடுன்னு சொன்ன, தெக்கன்னு சொன்னா 10 நாடுகள். அந்த தெக்கப்போலி நாடுகள் எல்லா நாடுகளிலும் சுற்றி இருந்தான எல்லா கிராமங்களும் போய் இயேசு தனக்கு செய்த அற்புதத்தை சொன்னார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? ஐயா, அவன் பிசாசு பிடித்து கிடந்தான், கல்லறையில கிடந்தான், யார் பக்கத்துல போக முடியாது. இப்ப இயேசு அவன் வாழ்க்கையில ஒரு
அற்புதத்தை செய்திருக்கிறார். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அதை தனக்குள்ளாக அவன் அடக்கி வைக்கவில்லை. தான் நடந்ததான, தான் மூளையிட்டுக் கொண்டு நடந்ததான, வஸ்திரம் இல்லாமல் நுழைந்ததான, பிசாசு பிடித்து அலைந்ததான எல்லா பட்டணங்களும், எல்லா கிராமங்களும், எல்லா தெருக்களில் போய் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொன்னான். ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். இன்றைக்கு தேசத்திற்கு ரட்சிப்பு எங்கே இருந்து வரும்? ஜனங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்? சபைகளில் எப்படி ஆத்துமாக்கள் வருவார்கள்? இயேசு மறுபடியும் வருகிறது தான் அல்ல, இயேசுவை அறிந்த நீங்கள் ஒவ்வொருவரும் தெரு தெருவாய் நடக்க வேண்டும், வீடு வீடாய் போக வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சந்திக்கிற ஆளுக்கு சொல்லுங்க, உங்களோட கூட பேசுறவங்க இயேசுவை சொல்லுங்க. ஆமென். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காத எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுங்க. கடைசி காலத்துல வந்துட்டாங்க. கடைசி காலத்துல உங்களால தெரிஞ்சத முடிஞ்சத மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார் சொல்லுங்க. அற்புதம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இன்னும் ஒரு அற்புதம் நடக்கும். 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அற்புதம் நடந்ததற்கு இன்னும் ஒரு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் அந்த மனிதனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த மனிதன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தான், தாழ்த்தினான். 3வது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான்.